ஒரு வீட்டில் கழிவறை நல்லா அமைஞ்சதுன்னா அந்த வீட்டில் வந்து வயிறு நல்லாயிருக்கும். வயிறு நல்லா இருந்ததுன்னா நோய் வராது. இப்போ நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா கழிவறை நல்லா இருக்கணும். இப்போ எல்லாம் சொல்ல வீடு நல்லா இருக்கணும், வாசல் நல்லா இருக்கணும், இல்லை பங்களா மாதிரி இருக்கணும், அது அங்கே அதெல்லாம் இல்லை. கழிவறை நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் என்ன எப்படி பளிச்சுன்னு இல்லை டைல்ஸ் ஒட்டி இருக்கணும் அப்படின்னா இப்படி கிடையாது. ஒரு கழிவறை வந்து பொதுவாக என்ன சொல்லுவோன்னா, இந்த கழிவறையில் இருக்கக்கூடிய அந்த லெட்டின் அமைப்பு உட்கார்ற அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். மெயினாக வந்து அமையிற இடம் என்ன, அமையிற இடம் ஒன்று, அந்த இடத்துல எப்படி உட்காரணும், அப்படி உட்காந்துட்டோம்னா நமக்கு சயின்ஸ் பிரகாரம் என்ன அப்படின்னா உடல் கழிவுகள் வெளியேறிடும். அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல கழிவறை எங்கே அமைக்கணும் வீட்டில். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் ஃபேஸ்புக்கிலலாம் வர சேனலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க தங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி நாங்கள் படித்ததுக்கு தகுந்த மாதிரி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. நான் அனுபவத்தில் சில விஷயங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன். அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து இப்போ 4 மூலை இருக்குன்னா, வடமேற்கில் வந்து கழிவறை வைக்கிறது நல்லது. நல்லது ரைட்டு. அதனால் என்ன பயன்? அதேமாதிரி தென்கிழக்கில் கழிவறை வைக்கலாம். அது நல்லது என்ன பயன்? அப்போ அவங்களுக்கானது சொல்கிறாங்க, நான் நமக்கானது சொல்கிறேன். இப்போ வடமேற்கில் பண்ணும்போது என்ன அப்படின்னா, சூரியனுடைய அஸ்தமன பார்வை வந்து படும் வடமேற்கில். அஸ்தமன பார்வை படுகிற பொழுது அந்த இடம் வந்து கொஞ்சம் இருட்டு சாயந்தரமாக இருட்டாக மாறும், கொஞ்சம் வெளிச்சம் ஆகிக்கும் அந்த இடத்துல. எப்போவுமே கழிவறை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு ஒரு 20 வாட்ஸ் பல்ப் போட்டிங்கன்னா கழிவறையில் 40 வாட்ஸ் போடணும். என்ன காரணம் அப்படின்னா, கழிவறையில் அந்த ஒளிச்சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் இந்த பூச்சி புழுக்கள் முதல்ல அண்டாது. பூச்சி புழுக்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தங்காது, வெளிச்சமாக இருக்கிறது இருக்காது. லைட்டு போட்டுன்னா அதெல்லாம் பறந்து ஓடிடும். அடிக்கடியில் அந்த பெரிய வெளிச்சமாக போடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒளிச்சேர்க்கை உடலுக்கு வந்து நன்மையை தரக்கூடியது. இப்போ தடுமாறி கீழே விடுறாங்க இல்லைங்களா, இப்போ இருட்டில் போய் பாத்ரூம் போகிறதுக்கும் வெளிச்சத்தில் பாத்ரூம் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். வெளிச்சத்தில் போகும்போது என்ன இருக்குது, அங்கே சோப்பு தண்ணி இருக்குதா, கீழே அழுக்கு இருக்கா, என்ன எது எல்லாம் பார்த்து கரெக்டாக போக முடியும். அப்படின்னா இந்த வெளிச்சம் நமக்கு ஒரு உடலில் வந்து ஒரு சக்தியை கொடுக்கும், பேலன்ஸாக இருக்கும். அப்போ என்னென்னா முதல் தேவை வெளிச்சம். அப்படின்னா சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது வெளிச்சம் கொஞ்சம் வரும் வீட்டுக்கு. சூரிய உதயத்தில் வடமேற்கில் வராது, ஆனால் அஸ்தமனத்தில் வரும். அதனால் அது வடமேற்கில் வைக்கிறது ஒரு விதத்தில் அது வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுனால அங்கே ஓகே. அப்புறம் தென்கிழக்கில் வைக்கலான்னு சொல்கிறாங்களே, தென்கிழக்கு வைக்கலாம். அது என்ன பண்ணுன்னா, காலையில் மேலே சூரியன் ஏறி போகும்போது உத்தராயணத்தில் வராது, லெட்டின் அந்த பாத்ரூம் பக்கமே வராது, ஈசானியத்துலேருந்து ஏறி மேற்கில் போய் மறைஞ்சிடும். அப்போ என்னென்னா, அந்த அக்னி மூலைக்கு அந்த சூரியனுடைய பார்வை கிடைக்காது. கிழக்கு வாசலாக இருந்தாலும் வடக்கு வாசல் எந்த வீடாக இருந்தாலும் நம்ம அக்னியில் சமையல் ரூம் வைக்கிறோம். அப்போ அந்த சமையல் ரூமுக்கு முன்னாடி தான் பாத்ரூம் வைப்பாங்க. வைக்கும்போது என்னாங்கன்னா, இந்த உஷ்ணமானது கிடைக்காது, அந்த வெளிச்சமானது கிடைக்காது.